Hello students. இங்கே DE is parallel to BC. ரெண்டு டயக்ராம்லுமே DE parallel to BC கொடுத்துருக்காங்க. பேரலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணுவோம்? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் யூஸ் பண்ணுவோமா? பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம்னா என்ன? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அது ஆப்போசிட்டில் சேம் ப்ரொபோர்ஷனில் கட் பண்ணோம். ப்ரொபோர்ஷனில் கட் பண்ணும்போது this part divided by this part will be equal to the opposite side. இந்த part divided by இந்த part அப்படி ஈக்குவலாக இருக்கும். அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன EC கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ECங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இந்த பார்ட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ரைட், இப்போ நமக்கு என்ன தெரியும்? இது வந்து பேரலாக இருக்குன்னு தெரியும். இப்போ பிபிடி ஃபாலோ பண்ணோம். பிபிடி ஃபாலோ பண்ணால் ஏடி பை அடுத்த பார்ட்டு டிபி ஆர் பிடின்னு எழுதிட்டீங்கனாலும் எழுதிக்கோங்க. ஏஇ பை இசி அப்படி சொல்லலாமா? ஓகே, இப்போ நமக்கு தெரிஞ்ச நம்பர்ஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏடிங்கிறது 1.5 டிவைடட் பை டிபி இஸ் 3. நெக்ஸ்ட்டு ஏ இஸ் 1, இசி வி டோன்ட் நோ. இப்போ இதை நமக்கு வந்து டெசிமலில் டிவிஷன் பண்ண தெரியல அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ நான் 1 டெசிமல் இருந்தால் 1 0வால் மல்டிப்ளை பண்ணால் இந்த டெசிமல் வந்து ஒரு பிளேஸ் வந்துட்டு ரைட் சைடு மூவ் ஆகிட்டு அந்த டெசிமல் போயிடுமா? அப்போ நான் இங்கே இன்டூ 10 பண்ணுறேன். நான் இந்த சைடு இன்டூ 10 பண்ணால் இந்த சைடுமே பண்ணும். ரெண்டு சைடும் அப்போ தான் பேலன்ஸ் ஆகும். ஓகே, ஸோ 15 1.5 டைம்ஸ் 10 இஸ் 15. அப்போ 30. இங்கே ஒரு 10 வரும், இங்கே ஒரு 10 ஈஸி வரும். நம்ம இதை இப்படி எழுதாதீங்க, இங்கேயே கேன்சல் பண்ணிவிடுங்க. சரியா? 1 ஈஸி, இங்கே மேலேயும் 10 கீழேயும் 10. ஸோ அப்படியே கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே 2 டைம்ஸ் 15 டைம்ஸ் 2 இஸ் 30. ஸோ 1/2 இஸ் ஈக்குவல் டு 1/EC. இதையும் நம்ம இப்படி நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா EC இஸ் ஈக்குவல் டு 2ன்னு எழுதலாம். ஏன்னா 1 இன்ட்டு EC EC 1 இன்ட்டு 2 2. இது வந்து நமக்கு இப்படியே பண்ண வேண்டாம், மேலே ரெண்டும் 1 தானே, அப்போ கீழே இருக்கிறது ரெண்டும் ஈக்குவல் தான். EC இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுத்து டேரெக்டாகவே நம்ம எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் பார்க்கலாம். இதுலேயும் வந்துட்டு ஏடி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏடிங்கிறது இங்கே இருக்குது. இதுவும் அதே பிபிடி தான் ஃபாலோ பண்ணுது. அப்போ ஏடி பை டிபி அப்படின்னு எழுதலாமா? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி. தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏடி தெரியாது, டிபி 7.2 இஸ் ஈக்குவல் டு ஏஇ 1.8, கீழே 5.4. எல்லாத்துலேயுமே டெசிமல் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்? எல்லாத்துக்கூடையும் 10 மல்டிப்ளை பண்ண போகிறேன். இன்ட்டு 10 பண்ணால் எல்லாத்துலேயும் ஒரு டெசிமல் பிளேஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டெசிமல் பிளேஸ் ரிமூவ் ஆகிடும். அப்போ 10 ஏடி பை 72 இஸ் ஈக்குவல் டு 18/54. இப்போ வந்துட்டு எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமா? 72 ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போயிட்டா இங்கே டிவிஷனில் இருக்குது, ஆப்போசிட் சைடில் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இது எல்லாமே 9 டேபிள்ஸில் போகிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? 9ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ், 9ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம்ஸ், 1 டைம்ஸ் 3. அகைன் இதை 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 224. அப்போ 10 AD இஸ் ஈக்குவல் டு 24. இந்த 10 AD மறந்துடக்கூடாது. 10 ஆப்போசிட் சைட் போனால் ஒரு 0வால் டிவைட் ஆகும். ஒரு 0வால் டிவைட் ஆச்சுன்னா ஒரு பிளேஸ் வந்து லெஃப்ட் சைடு டெசிமல் மூவ் ஆகும். அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர். ஓகே, சாரி 2.4.